ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நாம் வந்து பரிசுத்தரை சந்திப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால் நிரப்பப்படுவதற்கு இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். இந்த 6வது மாதத்தின் இந்த 2வது வாரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த எபனேசர் மாறாதவராய் இருந்தார். மனிதர்கள் எல்லாம் மாறினாலும், உறவுகள் எல்லாம் மாறினாலும், நம்பினவர்கள் எல்லாம் நட்டாற்றிலே நம்மை விட்டாலும் கைவிடாத நேசர் நம்மோடு கூட இருந்தார். நம்மை கரம் பிடித்தவர் இதுவரைக்கும் நம்முடைய கரங்களை விடல. சொன்னதிலே உண்மை உள்ளவராய், வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் அவர் நமக்கு இருந்தபடியினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாளிலே அவருடைய நாமத்திலே பாதத்திலே காத்திருந்து அவருடைய நாமத்தை கனப்படுத்த நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு வாழ்நாளை ஆண்டவர் கூட்டி கொடுத்து இருப்பதின் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, ராஜாவை கனம் பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லா நாவுகளும் இந்த காலை வேளையில் திறக்கட்டும். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளிலே அவர் பிரியப்படுகிற தேவன். நம்முடைய உதட்டிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர பலியிலே, துதி பலியிலே என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இன்னைக்கு கர்த்தர் நிரப்பணுமா? எம்டியா வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நிரப்பி திருப்திப்படுத்தி அனுப்பணும்னா வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை நாம் துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு முன்பாக ஒரு தெய்வீக வல்லமை நம்மை ஆட்கொள்வதாக, ஒரு தெய்வீக பிரசன்னம் நம்மை நிறைக்கணும். நம்மை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்தரை பார்க்க வந்திருக்கிற, பரிசுத்தரை சந்திக்க வந்திருக்கிற நாம் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தைகளை எல்லாம் கர்த்தர் நிரப்பும்படியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நீங்க வாங்க, உங்களுக்காக எங்க கதவுகளை திறக்கிறோம், எங்க இதய கதவுகளை திறக்கிறோம். நீர் வந்து உட்பிரவேசியும், எங்களை நிரப்புங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். அநாதி கதவுகளே உயர, அநாதி தேவன் உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். சேனைகளின் கர்த்தரேவதானே சேனாதிபதியாய் வந்தாளுவார். யுத்தத்தில் வல்லவர் மாறா மகிபனே, யூதாவின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். உலகமும் அதின் குடிகளும் உண்டாக்கின கர்த்தர் சொந்தமதே. கடல்கள் மேலாதை ஸ்தாபித்து ஆளும் நம் கர்த்தாதி கர்த்தர் உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை
நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். கர்த்தருடைய பர்வதத்திலே பக்தர் பரிசுத்தன் யார் ஏறுவார்? பூரண வடிவு சீயோனிலே வாழும் பூரண தேவன் உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, எங்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணும், எங்கள் நடுவிலே கர்த்தர் மாத்திரம் உலாவும். ஒரு தெய்வீக தொடுதல் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட ஆண்டவரே. நிறைவானவர் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அதனுடைய வல்லமை பொருந்திய மகத்துவம் உள்ளமுடைய வல்லமை இந்த காலை வேளையிலே வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஆலயத்தை அவருடைய மகிமையால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க ஆண்டவரே. மேல் வீட்டறையில இறங்கி வந்தவர், சீனாய் மலையில இறங்கி வந்தவர் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே வாரும். ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு ஏவாளோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் இந்த காலை வேளையில எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. உம்மை சந்திக்க, உம்மோடு உறவாட, உம்முடைய சத்தத்தை கேட்க தேவாவியானவரே எங்கள் இருதயங்கள் செவிகள் எல்லாம் திறக்கப்படட்டும். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கட்டும். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில உம்முடைய ஜனமாய் இணைந்து தேவ பாதபடியிலே காத்திருக்க ஒரு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி டாடி. இந்த காலை வேளையில் நம்முடைய ஆராதனையின் பிரசன்னம் எங்களை முழுவதும் ஆட்கொள்ளட்டும். இந்த ஆலயம் முழுவதும் ஒரு கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்படுவதாக. சந்தோஷத்தோடு கலிகூர்ந்து மகிழ்ச்சியோடே ஒவ்வொருவரும் ஆராதிக்க கர்த்தருடைய ஆனந்தத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு ஆண்டவரை நாங்கள் பாடி கனப்படுத்த அந்த ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுவாராக. சுகந்த வாசனையாய் இதை கர்த்தர் முகர்ந்து கொள்வாராக. ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வல்லமை அபிரிதமாய் வெளிப்படுவதாக. எங்க பிள்ளைகளை வல்லமையினாலே வரங்களினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதிக்கும் பொழுது சுகம் உண்டாவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஒருத்தரை நீங்க விடாதீங்கப்பா. உள்ளே கால் வைக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை பெரிதா இறங்குவதாக. நீர் பிள்ளைகளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை கர்த்தர் புரிய வைப்பாராக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கொண்டு வாரும். புதிய மக்களும் வந்து இணைந்து தேவனை மகிமைப்படுத்த, தேவனுடைய வல்லமையை பெற்று அனுபவிக்கவும், சுகத்தை விடுதலை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். வார்த்தை இடைபடுவதாக. வார்த்தைக்கு செவி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆராதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்க இருந்து நடத்துங்க ஆண்டவரே. மனித சித்தங்கள், மனித விருப்பங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய விருப்பத்தின்படி நடத்துவாராக. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க வல்லமையுள்ள நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதற்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆண்டு கொண்டு நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு விசை நான் வாழ்த்துதலை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், நம்மை நேசித்தவர், நம்மை பாதுகாத்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்து அவரை ஆராதிக்க வைத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன்.
நம்முடைய தேவன் ஒருவரே ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு உரியவராய் இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம், உம்முடைய திருநாமத்தில் மகிமைப்படுத்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, நின்னோதிரமதினார் திறந்தலின் ஜீவ புது வழியாம், நின்னோதிரமதினார் திறந்தலின் ஜீவ புது வழியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு, அமனப்பா, இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவும் நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், ஆச்சரியம், எத்தனை மாதயவும் நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் கிருபை தந்தீரே, இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், ஓ தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர, நன்றி உள்ள இதயத்தோடு தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அப்பா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, இந்த உலகத்தில் நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம்
இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை துதிப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு உன்னத பாக்கியம். நம்முடைய தேவனை போல பரிசுத்தமான ஒரு தெய்வம் யாருமே இல்லை. அவர் தைரியமா சொல்றார், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும். அவ்வளவு தூய தேவனை ஆராதிப்பதற்கு, நெருங்கி வருவதற்கு, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த தேவன் தான் கடந்த நாளெல்லாம் நம்மை பாதுகாத்தார். கனிவை காட்டி, இரக்கத்தை காட்டி, பாசத்தை காட்டி நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தின நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை யோர்தானை போல பெரும் பிரச்சனை வந்திருக்கலாம், சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை அருமையாய் காத்து நடத்தின, தப்புவித்த நல்ல தேவனை சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். ஆமென். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து, கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து, நாம் கால்களை கண்மலையின் மேல், நாம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீரம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் மேலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் மேலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தேவானை துதித்திடுவோம். நேயம்மா நம்மை நடத்தினாரே. கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும்.
தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே. ஆமென். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் 2 மடங்கு கேளுங்க ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஒரு 2 மடங்கு வல்லமை நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியது. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியது. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். ஆமென். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் 2 மடங்கு, எலிசாவை போல் 2 மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியது. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியது. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓ புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம்.
அல்லேலூயா ஓ யா புகழுடன் கீதம் பாடிது நம் போற்றிய பணிந்திடுவோ. அல்லேலூயா. நலமுடன் நம்மை இதுவரைக்கும் வாழ வைத்தவர், நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தவர். ஏன் இது வரைக்கும் தப்பித்திருக்கிறோம் தெரியுமா? அவர் தோள்களின் மேலே நாம் சாய்ந்திருப்பதால். நம்முடைய கவலையெல்லாம் நீங்குகிற ஒரே இடம் உலகத்தில் மனிதர்கள் கவலைகளை கஷ்டங்களை மறக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியில் போனால், இயற்கைகளை பார்த்தா எல்லாம் மறந்துடும், அல்ல வேற பொழுதுபோக்கு காரியங்களுக்கு போனால் மறந்துடும் நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு வேளை மறந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்த விட்டு மறுபடியும் வந்த உடனே அது மறுபடியும் வந்து சூழ்ந்து கொள்ளும். ஆனால் கவலையெல்லாம் பூரணமாக நீங்குவது எங்கே தெரியுமா? தேவனுடைய தோள்களிலே சாய்ந்து கொள்ளும் பொழுது. கவலை ஒன்றுமே இல்லை, ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். இவ்வளோ பெரிய தேவனை நம்ம எவ்வளவு சமீபமாக எவ்வளவு சீக்கிரமாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். யெகோவா ஈரே என் தேவன், என் தேவைகள் யாவும் சந்திப்பவர். யெகோவா ராஃபா எங்கள் தேவன். இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் சுகம் தருகிறவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, எல்லா நாளும் என்னை பலனாய் சுகமாய் இருக்கிற என்னுடைய யெகோவா ராஃபா, அவருடைய பலத்தினால நான் பலத்து நிற்பேன். அல்லேலூயா. சேர்ந்து பாடை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன்,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டார். சொல்லுங்க. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா தேவன், ஆமென், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. சுகமோடு நம்மை வாழ செய்கிறவர் அந்த தேவன் யார் தெரியுமா? அற்புதர். அவருக்கு பேர் அற்புதர், அவருக்கு பேர் அதிசயர், அவருக்கு பேர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவனை நாம ஆராதிக்கும் போது சின்ன காரியத்துக்கு கூட நம்ம கலங்குகிறோம், சின்ன காரியத்துக்கு கூட பயப்படுகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, யார் யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு அற்புதராக இருந்து செயல்படுவார். எல்லாருக்கும் அவர் அற்புதராக இருந்து செயல்பட முடியாது. யார் அவர் அண்டிக் கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அற்புதராக இருந்து வருகிற துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை பாட போகிறோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அதை அனுபவிச்சவங்களா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, கைத்தாளம் போடுங்க, சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடுங்க. எத்தனை துன்பங்கள் என்னிலே வந்தாலும் என்னை மீட்டெடுக்க போகிற இயேசு அற்புதராய் இருக்கிறார். என்ன தொல்லைகள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டாரும் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு கூட இருப்பவர் பெரியவர். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும். அற்புதர் 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 இயேசு அற்புதர்,
வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. சொல்லுங்க. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காக்க இயேசு அற்புதர். ஆமென். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காக்க இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும்
உங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. விசுவாசத்தோடு உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய பரிசுத்த தேவனை அப்படியே நாம் உணர்ந்து ஆராதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் நம்முடைய தேவன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற எங்கள் மேலே உம்முடைய ஆவியானவரை ஊற்றுங்கப்பா. அக்கினி நெருப்பா இறங்கி வாரும். ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேலே போடும். அன்றைக்கு முச்செடி நடுவே தோன்றி மோசையை பேர் சொல்லி கூப்பிட்டு பேசினீரே, எங்களையும் கூப்பிட்டு நிரப்பி பயன்படுத்துங்கப்பா. எலியாவினுடைய ஜபத்தை கூப்பிடுதலை கேட்டு பதில் தந்தீர். இறங்கி வந்தீர், அக்கினியாய் இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. இந்த காலைவேளை இறங்கி வந்து எங்களுடைய குற்றங்களையும் சுட்டெரித்து பரிசுத்த சந்ததியாய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்க நாவுகளை தொடுங்க. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களை நாவுகளை தொட்டருளும். இந்த நாவு இயேசுவை குறித்து பேச வேண்டும். இயேசுவின் வல்லமையை குறித்து பேச வேண்டும். தேவ வார்த்தைகளை குறித்து பேச வேண்டும். நாவுகளை தொடுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை வேளையிலப்பா என்ன தொடட்டுன்னு சொல்லுற ஏக்கத்தோடு வேண்டாத காரியங்களை, வேண்டாத வார்த்தைகளை, தகாதவைகளை பேசாதபடி இந்த நாவு இயேசுவின் புண்ணியங்களை பேச வேண்டும். பரிசுத்த வார்த்தைகளை பேச வேண்டும். இயேசுவின் வல்லமைகளை பேச வேண்டும். இயேசு எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஜீவ வார்த்தைகளை, வசனங்களை பேசணும். அந்த நாவா மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அப்படியே பாடி ஆராதிக்கலாமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. இட்டடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்து, எங்களை நிரப்பி பயன்படுத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தி அக்கினியாய். Glory to God. ஒரு வல்லமை இந்த காலை வேளையில இறங்கட்டும்.
அக்கினியாய் இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடு, எங்களின் குற்றங்களை எரித்துவிடு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலமே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலமே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட. எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஆமென். ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில். ஊற்றுங்கப்பா ஒரு வல்லமையே, உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல்
ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளு எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளு எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் கொண்டு உமக்காய் எழும்பிட எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாட்களில் உம்முடைய வல்லமையை ஊற்றும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருக்கிற ஜீவியம் வேண்டாண்டவரே எங்களை அனலாய் மாற்றுவீராக கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்கிற நற்கந்தங்களாய் தீபங்களாய் எங்களை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்ந்து போவதாக உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் அனலாக்குவதாக ராஜா ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்கட்டும் வேதத்தில் வாசிக்கிறது போல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக மங்கி போன கருந்தறிகளை கத்தர் வெட்டி எடுத்து ஒளி தருகிறவங்களா வெளிச்சம் கொடுக்கிறவங்களா கத்தர் மாற்றுவாராக எந்த காரியம் உள்ளே வந்து கருந்திரியை வர செய்து வெளிச்சத்தை மங்கி போக செய்ததோ அந்த காரியங்களை கத்தர் இந்த காலை வேளையிலே கட் பண்ணி எடுப்பாராக கத்தர் அதை அகற்றுவாராக தேவனுக்காக பிரகாசிக்கிற சுடராய் எங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா உம்மாலத்தான் செய்ய முடியும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை அதை உமக்காக நாங்கள் வாழணும் உமக்காக பரிசுத்தமா வாழ்ந்து முடிவில் பரலோக வரனாண்டவரே அதுதான் எங்களுடைய குறிக்கோளாய் மாற்றுவீராக இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது ஆனால் நீர் எங்களோடு இருப்பீரானால் எங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி
உம்மோடு கூட வைத்து உம்மை துதிக்க வைப்பீர், உம்மை ஆராதிக்க வைப்பீர். அந்த அனுபவம் மட்டும் எங்களுக்கு போதும். இந்த உலகத்தில் பணம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து, வசதி இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, பரலோகத்தில் அதை விட மிகப்பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறீர். அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தருவீராக ராஜா. ஆராதனைக்குரிய நம்முடைய தேவனை எல்லாரும் அப்படியே கண்களை மூடி பக்கத்தில் யாரும் பார்க்காதீங்க. ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிற அவரை மாத்திரம், பரிசுத்தராய் இருக்கிற அவரை மாத்திரம் பார்த்து என்னை சரண்டர் ஆக்குகிறேன், என்னை நிரப்புங்க டேடின்னு அப்படியே உண்மையா உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. எல்லாரும் அவருக்கு நேரா கரங்களை உயர்த்தி, ஓ நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய என் பாவங்களை எல்லாம் மன்னித்து, என்னுடைய அக்கிரங்களை எல்லாம் மன்னித்து, என் துரோகங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டவரே, மன்னித்தவரே, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். ஆமென். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை உயர்த்தினவர் நீரல்லவோ. சொல்லுங்க ஆண்டவரே, தாழ்வில் இருந்த என்னை உயர்த்தி கனத்தை கொடுத்தவர் நீரே, உமக்கே என்னுடைய ஆராதனை. ஓ என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொண்டவரே, ஆட்கொண்டவர் நீரல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த, எல்லாரும் மறுபடியும் ஒரு விஷயம் அப்படியே. பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த
நீர் பரிசுத்தர். Glory to God. சுத்தரே, என்னை குணமாக்குபவர் நீரல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். என்னை குணமாக்குபவர் நீரல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த கரங்களை உயர்த்தி உம்மை போல மாற்ற விரும்புகிறவரே நீர் பரிசுத்தர். உங்களை போல மாற்றுங்க. எங்களால் முடியாது, எங்க சுய பலத்தில் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியார் எனக்குள்ளே இருப்பார். ஆனால் தவறு செய்யும் போது என்னை கண்டித்து உணர்த்துவார், என்னை சீர்படுத்துவார், இடராதபடி நிலைநிறுத்துவார். உங்க இருதயத்தில் கையை வச்சு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருந்த ஆளுகை செய்ய ஆண்டவரே. உங்களை நான் விட்டுறக்கூடாது ஐயா, உங்க பிரசன்னத்தை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. நீர் தான் என்னை சரிபடுத்துகிறவர். எந்த மனிதனும் நான் தவறு செய்யும் போது என்னை சீர்படுத்த மாட்டான், என்னை உணர்த்த மாட்டான். ஆனால் நீர் இருப்பீரானால் தவறும் போது உணர்த்துவீர். உனக்கு பிரியம் இல்லாததை செய்யும் போது நீர் கண்டிப்பீர். இது வேண்டாம், இது வேண்டாம், தொடாதே, ருசி வாராதே என்று விளக்குகிறவர் நீர் ஒருவரே. என்னோடு கூட இருங்கப்பா. இந்த இருதயம் சீர்கெட்டு போயிடும், ஆனா இருப்பீரானால் இந்த இருதயம் சீர்படும். நீர் இருந்த அந்த இருதயம் சுத்தமா இருக்கும். நீர் வெளியே போயிட்டா இந்த இருதயத்துக்குள்ள அசிங்கம் வந்துடும். அசிங்கம் வராம இருக்க வேண்டுமானால் நீர் எனக்குள்ளே தங்கி ஆளுகை செய்யணும், எனக்குள்ளே தங்கி ஆளுகை செய்யணும்ப்பா. அந்த கிருபையை மாத்திர தாங்க. தாவீது கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியை மாத்திர என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும். இன்னைக்கு நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நான் இழந்துடக்கூடாது, என்னிலிருந்து எடுத்துடாதீங்க. எனக்கு பலன் அதுதான். ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பலன். அவர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில், பாவ உலகத்திலிருந்து நான் தப்பிக்க ஒரே வழி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட தங்கியிருந்த, உலாவின, எங்களை நிரப்பின, ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் எங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ளுங்க, நிரப்புங்க. இந்த வாரம் முழுவதும் நிரப்பி நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து செம்மையான வழியில் எங்களை பிள்ளைகளை நடத்துங்க. பாதை தவறும் போது அது இல்லை, இதுதான் பாதை என்று சொல்லி, இந்த பாதையில் நடமகனே நடமகளே என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி நடத்துவாராக. உங்க சித்தத்துக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். எங்களோட கூட கர்த்தர் பேசும், வார்த்தை இடைபடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.